சக்தி எதுவுமே கொண்டு வரலன்னு பரஞ்சோதி பேசினத நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா, அந்த அம்மா முறை செய்யலன்னு சக்திய கோச்சுக்கிட்டதா பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு என்ன? பரஞ்சோதி நம்ம வீட்டுக்கு அவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்தாங்கல்ல. எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்லை. யார் கேட்டாத? நான் தான் மாமா கேட்டேன். ஆனா எனக்காக இல்ல. மீனா நாங்க பேசினதை கேட்டு சக்திக்காக ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதனாலதான் தனக்கு வேணும்னு பரஞ்சோதிய கட்டிலு, பீரோ, நகை, பாத்திரம்னு வாங்கி நம்ம வீட்டு சீதனமா சக்திக்காக இவ குடுக்க வச்சாங்க. சக்திக்கு என் குடும்பம் தர மொற வரிசை இது. இனி சக்தி அது கொண்டு வரல இது கொண்டு வரலன்னு சொன்ன அவ நாத்தனார் நான் வந்து நிப்பேன். அவங்க பணத்தை வாங்கி அவங்களுக்கே குடுக்கறது நியாயம் இல்லதான். ஆனா ஜோதி கேட்டது தப்புன்னு இவ அவங்க அம்மாவுக்கு புரிய வச்சிருக்காங்க. அத நான் அப்படிதாங்க பாக்குறேன். சக்திய ஒண்ணு சொன்னா நம்ம மீனா சக்திக்காக போய் நிப்பாங்க. சக்திய மட்டும் இல்லங்க, செல்வியையும் சேரனையும் கூட இவ விட்டு கொடுக்க மாட்டா. கடவுள் எனக்கு இன்னொரு மகளை கொடுத்திருக்காருங்க. ஏன் இடத்துல என் பிள்ளைங்களை பாத்துக்க இன்னொரு தாயை கொடுத்திருக்காரு. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. இனிமே எல்லாருக்கும் சமைச்சமா நிம்மதியா இருந்தமான்னு அப்படியே இருந்துக்கலாங்க. மீனாவும் சேரனும் இந்த குடும்பத்தை நம்ம இடத்துல இருந்து பாத்துக்குவாங்க. மீனா நம்மள விட்டு தரவே மாட்டா. உன்னை பாராட்டணும் தான் இருக்கு. ஆனா ஏறி தலைமையில உட்காந்துக்குவியே. இருந்தாலும் என் பேத்திக்காக நீ பண்ணதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். நல்லா ரெடிமா. எனக்கு இந்த வரதட்சணை வாங்குறது கொடுக்கறது ரெண்டுமே விருப்பம் இல்லை. மீனா வாங்கி கொடுத்தது தப்பு தான் தோணுது. சில சமயம் செய்யறது தவறா தெரிஞ்சாலும் எண்ணம் சரியா இருக்கிறப்போ நம்மளால ஏன் நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்க முடியும்.